வணக்கம். இன்னைக்கு நாம தூரத்துல நடக்கிற ஈரான் இஸ்ரேல் மோதல் எப்படி நம்ம இந்தியாவோட ஆன்லைன் உலகத்துல ஒரு பெரிய தகவல் யுத்தமா மாறி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை இப்ப பேசலாம். அதாவது இந்த ஆன்லைன் சண்டையில நம்ம இந்தியர்களோட பார்வை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். நீங்க கவனிச்சீங்களா? ஈரான் தூதரகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய் ஈரான் ஜெய் ஹிந்த்னு ஒரு கோஷம் போட்டாங்க. எதுக்கு அவங்க இந்தியாவுக்கு நன்றி சொல்லணும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். இது ஒரு கவனிக்க வேண்டிய நகர்வு தான். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரா அவங்களுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்குறாங்க. அப்போ அந்த பின்னணியில தான் இந்த கோஷம் வருது. புது டெல்லியில இருக்கிற அவங்களோட தூதரகம் ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுல இந்த மோதல் நேரத்துல தங்களுக்கு ஆதரவா இருந்த இந்திய மக்கள், கட்சிகள், எம்பிக்கள், என்ஜிஓக்கள், மத தலைவர்கள், பேராசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்னு பெரிய லிஸ்ட் அது. ஆமா, எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க. இது சும்மா நன்றி சொல்றது இல்ல, ஒரு தெளிவான ராஜதந்திர அணுகுமுறை. இந்திய பொது கருத்தை தங்களுக்கு சாதகமா மாத்த முயற்சி பண்றாங்க. அப்போ இது ஒரு கணக்கு போட்டு செய்யற வேலைன்னு சொல்றீங்க. அப்போ இந்த தகவல் யுத்தத்துல ஈரான் மட்டும்தான் இப்படி பண்றாங்களா, இல்ல இஸ்ரேல் பக்கமும் இந்த மாதிரி நடக்குதா? கண்டிப்பா இது ஒரு பக்கம் மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இஸ்ரேலும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்திய பார்வையாளர்களை கவர ரொம்ப தீவிரமா முயற்சி செய்யறாங்க. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இருக்காங்க இல்லையா, ஐடிஎஃப், அவங்களோட அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியா பக்கங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்காகவே சில போஸ்ட் போடுறாங்க. சில சமயம் நேரடியா இந்தியில கூட போடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவுடைய ஆன்லைன் ஸ்பேஸ் அது இந்த ரெண்டு நாடுகளுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு களமா மாறி இருக்கு. ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் இந்தியாக்கு? நம்ம நாட்டுல இன்டர்நெட் பயன்படுத்துறவங்க அதிகம்ங்கிறது மட்டும்தான் காரணமா, இல்ல வேற எதுவும் இருக்கா? அதாவது உலகத்திலேயே அதிகமான இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்கிற நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணும் இல்லையா? அதனால இங்க ஆன்லைன்ல கிடைக்கிற ஆதரவு, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சர்வதேச முக்கியத்துவம் இருக்கு, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் ரெண்டு பேருமே இவ்வளவு மெனக்கிடுறாங்க. இந்த சூழல்ல சமீபத்திய கருத்து கணிப்புகள் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை காட்டுது பாருங்க. இந்திய மக்கள் மனசுல என்ன ஓடுதுன்னு. ஆமா, நானும் அந்த டேட்டா பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பொதுவா பார்த்தா இந்தியர்கள்ல ஒரு 36.7% பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்காங்க. அப்புறம் ஒரு 28.8% பேர் ஈரானுக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 27.3% பேர் யாரையும் ஆதரிக்கல, நடுநிலைன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா இதுல இன்னொரு லேயர் இருக்கு. அரசியல் சார்பு நிலையை வச்சு பார்த்தா இந்த எண்ணிக்கை கணிசமா மாறுது. என்டிஏ ஆதரவாளர்கள்ல பாத்தீங்கன்னா 53.9% பேர் இஸ்ரேலை ஆதரிக்கிறாங்க. ஓஹோ, பாதிக்கு மேல. ஆமா. அதே சமயம் எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள்ல 38% பேர் ஈரானை ஆதரிக்கிறாங்க. இந்த அரசியல் பிளவு ஆதரவு நிலைப்பாடுகள்லயும் தெளிவா தெரியுது. ஆமா, இது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த ஆதரவு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சண்டை தீவிரமானா நமக்கு நேரடி பாதிப்பு எதுவும் உண்டா? பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? அதுதான் முக்கியமான விஷயம். அது நம்ம மறந்துடக்கூடாது. SBI ரிசர்ச் ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $130 வரைக்கும் போச்சுன்னா இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 5.1% வரைக்கும் கூட சரியா வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. ஐயோ, இப்ப இருக்கிற போர் நிறுத்த ஒப்பந்தம் கூட ரொம்ப ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட அணுசக்தி திட்டம் பத்தின ஒரு நிச்சயமற்ற தன்மையும் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம பொருளாதாரம் மேல எப்படி தாக்கம் செலுத்தும் நினைச்சா கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆக இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த தகவல் யுத்தத்துல இந்தியா ஒரு முக்கியமான ஆட்டக்களமா இருக்கு. நம்ம நாட்டு மக்களுக்குள்ளேயே ஆதரவு நிலைப்பாடுகள்ல பெரிய வேறுபாடுகள் இருக்கு. அதே சமயம் இந்த சண்டை முத்தி போனா நம்ம பொருளாதாரத்துக்கு நேரடி பாதிப்புகளும் இருக்கு. இது உங்களை எப்படி யோசிக்க வைக்குது? எங்கேயோ தூரத்துல நடக்கிற ஒரு சண்டை நம்ம வீட்டு பட்ஜெட்டையும் நாம ஆன்லைன்ல பாக்குற செய்திகளையும் எப்படி நேரடியா பாதிக்குதுன்னு காட்டுது. அதனால செய்திகள் எப்படி நமக்கு சேருது, எந்த தகவல் எந்த நோக்கத்துக்காக பரப்பப்படுதுங்கிறத நாம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு இப்போ. கரெக்ட். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு தகவல் போர்க்களத்துல எது உண்மை, எது வெறும் பிரச்சாரம்னு நாம எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? பொருளாதார ரீதியா இவ்வளவு பெரிய பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கும்போது இந்த விஷயத்துல முழுமையான நடுநிலைங்கிறது சாத்தியமான ஒண்ணா? யோசிச்சு பாருங்க.